ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1065. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டி ஆக வெளிச்சம் இட்டுக்காட்டும் ஸ்ரீமத் பாகவதம் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 9.4.18 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய பக்தரான அம்பரீஷ மகாராஜர் எப்பொழுதும் தனது மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை தியானிப்பதிலும் வார்த்தைகளை பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை விவரிப்பதிலும் கரங்களை பகவான் கிருஷ்ணரின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும் மற்றும் செவிகளை பகவான் கிருஷ்ணரை பற்றி அல்லது பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்பதிலும் ஈடுபடுத்தினார். அவர் தமது கண்களை பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் மற்றும் பிருந்தாவனம் மதுரா போன்ற இடங்களையும் காண்பதில் ஈடுபடுத்தினார். அவர் தனது ஸ்பரிச உணர்வை பகவத் பக்தர்களின் உடல்களை தொடுவதிலும் முகரும் புலனை பகவான் கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட துளசியின் நறுமணத்தை முகர்வதிலும் மற்றும் நாக்கை பகவான் கிருஷ்ணரின் பிரசாதத்தை சுவைப்பதிலும் ஈடுபடுத்தினார். தனது கால்களை புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பகவான் கிருஷ்ணரின் ஆலயங்களுக்கு செல்வதிலும் தலையை பகவான் கிருஷ்ணரின் முன் வணங்குவதிலும் மற்றும் தனது விருப்பங்களை எல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு 24 மணி நேரமும் தொண்டு செய்வதிலும் ஈடுபடுத்தினார். உண்மையில் அம்பரீஷ மகாராஜன் தனது புலன் நுகர்வுக்காக எதையும் விரும்பியது கிடையாது. அவர் தனது புலன்களை எல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பக்தி தொண்டுகளில் ஈடுபடுத்தினார். பகவான் கிருஷ்ணர் இடமுள்ள பற்றை அதிகரிப்பதற்கும் பௌதிக ஆசைகளில் இருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பதற்கும் இதுதான் வழி ஆகும். 9.4.68 தூய பக்தன் எப்பொழுதும் என் ஹிருதய மத்தியில் வாழ்கின்றான். நான் எப்பொழுதும் தூய பக்தனின் ஹிருதயத்தில் வாழ்கின்றேன். எனது பக்தர்கள் என்னை அல்லாமல் வேறு எதையும் அறிய மாட்டார்கள். நானும் அவர்களை அன்றி வேறு ஒருவரையும் அறியேன் என பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார். 9.19.17 புலன்கள் மிக மிக வலிமை உள்ளவை என்பதால் முதிர்ந்த அறிவு உள்ளவன் கூட உடல் உறவினால் கவரப்படக்கூடும். எனவே ஒருவன் தன் சொந்த தாய் உடனோ சகோதரி உடனோ அல்லது மகள் உடனோ கூட ஒரே ஆசனத்தில் அமர தன்னை அனுமதிக்க கூடாது ஆகும். 10.1.4 பரம புருஷரை துதிப்பதானது பரம்பரை முறையில் செய்யப்படுகின்றது. அதாவது அது ஆன்மீக குருவால் சீடனுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக துதித்து போற்றும் முறையானது ஜட பிரபஞ்சத்தின் பொய்யான நிலையற்ற புகழ்ச்சி முறை கை விட்டவர்களால் சுவைத்து அனுபவிக்கப்படுகின்றது. பிறவி சக்கரத்தில் உழன்று கொண்டு இருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு பகவான் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைதான் சரியான மருந்தாகும். எனவே கசாப்புக்காரனை தவிர, அதாவது தன் ஆத்மாவை கொள்பவனைத் தவிர வேறு யார் பகவான் கிருஷ்ணரின் மேன்மைகளை கேட்பதை நிறுத்துவான்? 10.1.13 இப்பொழுது பரீட்சித்து மகாராஜா கூறுகின்றார், எனது விரதத்தின் காரணத்தினால் மரண தருவாயில் நீர் பருகுவதையும் நான் விட்டுவிட்டேன். என்றாலும் பிரபுவான தங்களுடைய தாமரை திருவாயிலிருந்து வெளிவரும் கிருஷ்ண கதை எனும் அமிர்தத்தை நான் பருகிக் கொண்டு இருப்பதால் பொறுக்க இயலாத பசியும் தாகம் கூட எனக்கு இடைஞ்சலாக கிடையாது. 10.1.16 பகவான்
விஷ்ணுவின் திருப்பாதத்தில் இருந்து பெருகும் கங்கை உயர்ந்த மத்திய மற்றும் தாழ்ந்த கிரக அமைப்புகளான 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகின்றன. அதுபோன்று பகவான் வாசுதேவரின் குணங்களையும் லீலைகளையும் பற்றி ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது பேச்சாளர், கேள்வி கேட்பவர் மற்றும் கதை கேட்கும் பொதுமக்கள் ஆகிய இந்த 3 வகையான மனிதர்களும் தூய்மை அடைந்து விடுகின்றார்கள். 10.2.30 தாமரை கண்கள் உடைய பகவானே, எல்லா உலகிற்கும் உரை விடமாகிய உங்களுடைய தாமரை திருப்பாதங்களில் மனதை பதித்து அந்த திருப்பாதங்களை அறியாமை கடலை கடற்பதற்குரிய படகாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒருவன் மகா ஜனங்களின் சிறந்த ஞானிகள், முனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவனாக ஆகின்றான். இந்த எளிய முறையை கொண்டு ஒரு கன்றின் குளம்படியை சுலபமாக கடந்து விடுவது போல் அறியாமை கடலை ஒருவரால் கடந்து விட முடியும். 10.2.32 பகவான் கிருஷ்ணனின் தாமரை திருப்பாதங்களில் எப்பொழுதும் புகழ் இடம் தேடும் பக்தர்கள் ஒரு புறம் இருக்க, பக்தர் அல்லாதவர்களும் முக்தி அடைவதற்கு வேறுபட்ட முறைகளை ஏற்றுக்கொண்டு உள்ள மற்றவர்களும் உள்ளார்கள். இவர்கள் கதி என்னவாகும் என ஒருவர் கேட்கக்கூடும். இக்கேள்விக்கு பதிலாக பிரம்மதேவரும் பிற தேவர்களும் இவ்வாறு கூறி உள்ளார்கள். தாமரை கண்களை உடைய பகவான் கிருஷ்ணரே மிக உயர்ந்த நிலையை அடைய கடுத்தவங்களையும் விரதங்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பக்தர் அல்லாதவர்கள் தாங்கள் முக்தி அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்ட போதிலும் அவர்களுடைய புத்தி தூய்மை அற்றதாகவே இருக்கின்றன. உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவதால் உயர்ந்த நிலையில் இருப்பதாக மனக்கற்பனை செய்யும் தங்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் கீழே விழுந்து விடுகின்றார்கள். 10.2.36 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வெறும் மனக்கற்பனையில் ஈடுபடுபவர்களால் உங்களுடைய உன்னத திருநாமமும் உருவமும் அறியப்படுவது கிடையாது. பக்தி தொண்டால் மட்டுமே உங்களுடைய திருநாமம், ரூபம் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை அறிய முடியும். 10.2.37 உங்களுடைய தாமரை திருப்பாதங்களில் தங்களுடைய மனங்களை முழுமையாக பதிந்து உள்ளவர்களும் உன்னதமான உங்களுடைய திருநாமம் ரூபங்களை பற்றி இடையராது கேட்டு பாடி ஆழ்ந்து சிந்திப்பவர்களும் பிறர் அவற்றை நினைவு கூறும்படி செய்பவர்களுமான பக்தர்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுதும் கூட உன்னத படித்தரத்தில் நிலை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை அறிய முடியும். 10.8.4 பிரபுவே, மிகச்சிறந்த பக்தரே, உம்மை போன்றவர்கள் எளிய மனப்படைத்த குடும்பஸ்தர்களின் நன்மைக்காகவே ஓர் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கின்றார்கள். சுய நலனுக்காக கிடையாது. இல்லையென்றால் இடம் விட்டு இடம் செல்லும் விருப்பம் அவர்களுக்கு கிடையாது. 10.8.13 உமது புத்திரரான கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு அவதாரமாக தோன்றுகின்றார். கடந்த காலத்தில் அவர் வெள்ளை, சிகப்பு மற்றும் மஞ்சள் என்ற 3 வர்ணங்களை ஏற்று உள்ளார். இப்பொழுது கருமை நிறத்தில் தோன்றி இருக்கின்றார். வேறு ஒரு துவாபர யுகத்தில் அவர் பகவான் ராமச்சந்திரராக ஒரு கிளியின் வர்ணத்தில் பச்சை நிறத்தில் தோன்றியுள்ளார். இத்தகைய அவதாரங்கள் அனைவரும் இப்பொழுது பகவான் கிருஷ்ணரில் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். 10.8.46 தாய் யசோதையின் பெரிய அதிர்ஷ்டத்தை பற்றி கேள்விப்பட்ட பரீட்சித் மகாராஜன் சுகதேவ கோஸ்வாமி இடம் வினவினார். பிராமண பண்டிதர் அவர்களே, தாய் யசோதையின் முளைப்பால் பரமபுருஷரால் பருகப்பட்டது. பரவச அன்பில் இத்தகைய பூரணத்துவத்தை அடைய அவளும் நந்த மகாராஜாவும்
கடந்த காலங்களில் எத்தகைய மங்களச் செயல்களை செய்து இருக்கின்றார்கள். 10.9.21 தாய் யசோதையின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் இச்சையான அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருக்கும் பக்தர்களுக்கு சுலபமாக அடையக்கூடியவர் ஆவார். ஆனால் மனக்கற்பனைவாதிகளுக்கும் கடும் தவம் விரதங்களால் தன் உணர்வு பெற போராடுபவர்களுக்கும் தனது உடலையே தான் என கருதுபவர்களுக்கும் அவர் அவ்வளவு சுலபமாக அடையப்படக்கூடியவர் கிடையாது. 10.12.11 எல்லா சிறுவர்களும் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருப்பார்கள். சில சிறுவர்கள் புல்லாங்குழல்களில் வாசித்தார்கள், மற்றவர்கள் கொம்புகளை ஊதினார்கள். சிலர் வண்டுகளைப் போல் ரீங்காரம் செய்தார்கள், மற்றவர்கள் குயில்களைப் போல் கூவினார்கள். சில சிறுவர்கள் நிலத்தின் மேலும் மற்றவர்கள் குயில்களைப் போன்று கூவினார்கள். சில சிறுவர்கள் நிலத்தில் தெரியும் பறவைகளின் நிழல்களை பின்தொடர்ந்து பறப்பது போல் பாவனை செய்தார்கள். சிலர் அன்ன பறவைகளின் இனிய அசைவுகளையும் கவர்ச்சியான தோரணைகளையும் போல் ஒய்யார நடை போட்டார்கள். சிலர் மௌனமாக அமர்ந்திருந்த கொக்குகள் உடன் உட்கார்ந்து இருந்தார்கள். சிலர் மயில்களைப் போல் நடனமாட முயன்றார்கள். சில சிறுவர்கள் மரங்களில் இருந்த இளம் குரங்குகளை கவர்ந்தார்கள். சிலர் குரங்குகளைப் போல் பாவனை செய்து மரங்களில் குதித்தார்கள். சிலர் குரங்குகளைப் போல் முகங்களை காட்டி நையாண்டி செய்தார்கள். மற்றும் சிலர் கிளைக்கு கிளை தாவினார்கள். சில சிறுவர்கள் நீர்வீழ்ச்சிக்கு சென்று தவளைகள் உடன் குதித்து குதித்து சென்று நதியை கடந்தார்கள். அப்பொழுது நீரில் தெரியும் தங்கள் சொந்த பிரதிபிம்பங்களைக் கண்டு சிரிப்பார்கள். தங்கள் சொந்த எதிரொலியை கேட்டு அவர்கள் கண்டனம் செய்வார்கள். இப்படியாக எல்லா இடைச்சிறுவர்களும் கிருஷ்ணருடன் இவ்வாறு விளையாடுவது வழக்கம். அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் எந்த பிரம்மத்துடன் கலந்துவிட ஞானிகள் விரும்புகின்றார்களோ அந்த பிரம்மஜோதியின் பிறப்பிடம் ஆவார். நித்திய தொண்டை ஏற்றுக்கொண்டுள்ள பக்தர்களுக்கு அந்த கிருஷ்ணர் பரம புருஷர் ஆவார். சாதாரண மனிதர்களுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை ஆவார். இடைச்சிறுவர்கள் பல பிறவிகளில் புண்ணிய செயல்களில் பலன்களை சேகரித்து இருப்பதால் அவர்களால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடன் இவ்வாறாக சகவாசம் கொள்ள முடிந்தது. அவர்களது பெரும் பாக்கியத்தை ஒருவரால் எப்படி விவரிக்க முடியும்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்